ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பார் வெங்காயம், அதை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நான் தொளித்து எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய், தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, உப்பு, இதுக்கு தேவையான பொருளுங்க. இப்போ நான் குழம்புக்கு வெந்தயம், கடுகு நுணுக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் வறுத்துட்டுங்க அரைச்சிட்டு நான் உங்களுக்கு அடுப்பில் செய்யும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வறுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு. லைட்டாக வச்சு வறுத்தா போதுங்க, செவக்காக வறுக்கணும். தீ சிம்மில் வச்சுக்கோங்க, கருகக்கூடாது, லைட்டாக செவந்தால் போதும். ஏன்னா இது வறுத்து இன்னைக்கு போடும்போது குழம்பு அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ நான் வறுத்து அத்தனையும் குழம்பு போட தேவையில்லைங்க. அரைக்கிறதுக்கு மிஷின் போட்டு அரைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கேன். நான் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இது கூடவே நான் 1 ஸ்பூன் கடுகும் போட்டு வறுத்துக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா கடுகு போடுங்க. இது பொடி பண்ணிட்டு தான் நம்ம அப்புறமா குழம்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். கடுகு பொரியுதுங்க. கடுகு பொரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கலக்குறன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். கடுகு உளுந்து பருப்பு போட்டாச்சுங்க, பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது சாம்பார் வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனே இப்போ வெங்காயம் நல்லா வணங்குது. இந்த வெங்காயம் எவ்வளோ போட்டு செஞ்சாலும் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. வெய்ய காலத்தில் இந்த வெங்காய குழம்பு வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லா ஜூட்டை குறைக்கும். இது கூட கருவேப்பிலை போடுறேங்க. நல்லா வணங்கணுங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெங்காய குழம்பு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அது வெய்ய காலத்துலேனா ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளி நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக நான் கல் உப்பு போடுறேங்க, சீக்கிரம் வணங்கிடும். நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இதுலேயே நல்லா வெந்துருங்க. இதில் இது கூட நான் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேங்க. 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேங்க. தக்காளி பழமாக போட்டுக்கினா லேட் ஆகும் வணங்குறதுக்கு, அதனால் நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டேங்க. இது நம்மளுக்கு குழம்பு மாதிரி கிடைக்கும், அதனால் நான் அரைச்சி போட்டேங்க.
இது வணங்கும் போதுங்க கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், வரமிளகாத்தூள், தனி வரமிளகாத்தூள். அடுத்தது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க, அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏறக்குறைய வேணுனாலும் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துறேங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது சால்ட்டு போடுறேங்க. அப்படியே நான் வணங்கும்போது கொஞ்சம் போட்டிருந்தேன், இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கணுங்க. கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட வந்துங்க புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்ற போகிறேன். சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதுங்க, புளி ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்போதுங்க இறக்குற டைமுக்கு தான் வெந்தயம், கடுகு 2 நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அவ்வளவும் போட வேண்டியதில்லை, தேவையான ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க. பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பாருங்கள் சுற்றி வர நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து அந்த வெந்தயம் கடுகு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், அது வந்து கொஞ்சம் சேர்த்து போகிறேங்க. இந்த பொடி வந்து நிறையா இருக்குது. நான் அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேங்க, குட்டி ஸ்பூனு. அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இது சுடு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.